Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 10th Mathsல Chapter 2 அதாவது Numbers and Sequences chapterல geometric progression என்னன்னு பார்க்க போறோம். A geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term except the first term. The fixed number is called common ratio. The common ratio is usually denoted by R. அதாவது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து ஒரு சீக்வென்ஸ், அதாவது அந்த சீக்வென்ஸில் ஒரு டேர்மும் உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு நான் ஜீரோ நம்பரை அந்த டேர்ம் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அடுத்த டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் அப்படின்னு வரும். அதாவது ஒரு நான் ஜீரோ நம்பரை நீங்கள் அந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தான் வரும். இந்த ஃபிக்ஸட் நான் ஜீரோ நம்பர் தான் நம்ம காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமன் ரேஷியோ எப்படி டினோட் பண்ணலாம்? ஆர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி. லெட் ஏ அண்ட் ஆர் நாட் ஈக்குவல் டு 0 be real numbers. Then the numbers of the form a, ar square, till ar power n minus 1 is called a geometric progression. The number a is called the first term and number r is called the common ratio. அதாவது general form of geometric progression எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். a and r வந்து real numbers. இப்போ இந்த numbers வந்து a, ar square இந்த மாதிரி sequence இருந்துச்சுன்னா இதுதான் வந்து geometric progression அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்பர் a வந்து என்ன? first term. இதில் r வந்து என்ன? common ratio. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட நீங்கள் காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த டேர்ம் என்ன வரும்? ஏஆர் அப்படின்னு வருமா? இப்போ இந்த டேர்ம் கூட மறுபடியும் நீங்கள் காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி தான் போகும். இதில் நம்பர் ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், நம்பர் ஆர் வந்து காமன் ரேஷியோ. இப்போ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பார்க்கலாம். லெட் டிஎன் பி த nth டேர்ம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அதாவது டிஎன் வந்து nth டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் டி1 வந்து என்ன வரும்? ஏ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ. இது நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் 0 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ஆர் பவர் 0 என்ன? 1 தான். அப்போ ஏ இன்ட்டு 1 வந்து ஏ தான் வரும். இப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் 0வை 1 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 மைனஸ் 1னா 0ன்னு வரும். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் 0 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரும். இப்போ செகண்ட் டேர்ம் டி2 நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஆர் என்ன? அதாவது ஏஆர். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் 2 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2 மைனஸ் 1 1 தான். அடுத்து தேர்ட் டேர்ம் டி3 ஈக்குவல் டு டி2 இன்ட்டு ஆர். அதாவது செகண்ட் டேர்ம் இன்ட்டு காமன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் என்ன? ஏஆர். அப்போ ஏஆர் இன்ட்டு ஆர் என்ன? ஏஆர் ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் 3 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது nth டேர்ம் அதாவது டிஎன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டிஎன் மைனஸ் 1 இன்ட்டு ஆர். அதாவது ஏஆர் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஆர். இது நம்ம எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஏன்னா பவர்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போது ஏஆர் பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் 1 என்ன? n மைனஸ் 1. அப்போது nth டேர்ம் டிஎன் வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. Thus the general term or nth term of a GP is Tn equal to AR power n minus 1. If we consider the ratio of successive terms of the geometric progression, then we have T2 by T1 equal to AR by A equal to R. அதாவது ratio of successive termsனா இப்போ T2 by T1, அதுக்கப்புறம் எப்படி வரும்? T3 by T2, அதாவது அதுக்கு அடுத்தடுத்த term. அப்புறம் T4 by T3, அதுக்கப்புறம் T5 by T4. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து R அப்படி தான் வருது. Thus the ratio between any two consecutive terms of the geometric progression is always constant, and that constant is the common ratio of the given progression. அதாவது நீங்கள் சக்ஸசிவ் டேர்ம்ஸ்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது சேம் ரேஷியோ தான். அப்போ இந்த ரேஷியோவை நம்ம காமன் ரேஷியோ ஆஃப் த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். When the product of three consecutive terms of a geometric progression are given, we can take the three terms as a by r, a and ar. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொடுத்தாங்கன்னா அந்த த்ரீ டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a by r, a and ar அப்படின்னு எடுத்துக்கலாம். When the product of four consecutive terms are given for a geometric progression, then we can take the four terms as a by r cube, a by r, ar and ar power cube. அதாவது product of four consecutive terms for a geometric progression கொடுத்தாங்கன்னா அந்த four terms நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a by r cube, a by r, ar and ar power cube அப்படின்னு எடுத்துக்கலாம். When each term of a geometric progression is multiplied or divided by a non-zero constant, then the resulting sequence is also a geometric progression. அதாவது ஒரு geometric progressionல இருக்க ஒரு டேர்மையும் நீங்கள் ஒரு non-zero constantால multiply இல்லை divide பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு ஆன்சராக ஒரு சீக்வன்ஸ் வருமா? ஸோ அந்த சீக்வன்ஸும் ஒரு geometric progression அப்படின்னு சொல்லலாம்.
condition for three numbers to be in geometric progression வந்து பார்க்கலாம். If A, B and C are in geometric progression, then B equal to AR, C equal to AR square. அதாவது A, B and C வந்து geometric progression இருந்துச்சுன்னா அப்போ B வந்து நம்ம எப்படி எழுதலாம்? A into R அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி C வந்து A into R square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா first term A வந்து equal to A தான், B வந்து second term. அப்போ first term into common ratio. அப்போ A into R என்ன? AR. அப்போ C வந்து என்ன? செகண்ட் டேர்ம் இன்டூ காமன் ரேஷியோ. அப்போ AR இன்டூ ஆர் என்ன? AR ஸ்கொயர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம A, B and C வந்து எழுதுவோம். ஸோ AC ஈக்குவல் டு A இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு AR த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர். இப்போ A ஈக்குவல் டு A, B ஈக்குவல் டு AR. அதே மாதிரி C வந்து என்ன? AR ஸ்கொயர். அப்போ A இன்டூ C நம்ம எப்படி எழுதுவோம்? அதாவது A இன்டூ AR ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா? இதை நம்ம AR the whole square அப்படின்னு எழுதலாம். ஏன்னா A into AR ஸ்கொயர்னா A ஸ்கொயர் R ஸ்கொயர். அதுதான் வந்து நம்ம AR the whole square அப்படின்னு எழுதுறோம். AR the whole square வந்து B ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா B வந்து என்ன? AR. அப்போ AR the whole square equal to B ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் இது மூலமா? B ஸ்கொயர் equal to AC. அதாவது A into C மல்டிப்ளை பண்ணிங்கன்னா which is equal to B ஸ்கொயர். If B ஸ்கொயர் equal to AC, then B by A equal to C by B. So A, B and C are in geometric progression. Thus three non-zero numbers A, B and C are in geometric progression if and only if B square equal to AC. அதாவது இப்போ 3 numbers A, B and C வந்து geometric progressionல இருக்கக்கூடிய condition என்ன? B square equal to AC. ஸோ இதான் வந்து condition. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.